அம்மா பசிக்குது, சாப்பிட்டு ஏதாவது இருக்காமா? டேய் முதல்ல பல்லு விளக்கிட்டு வாடா. காலையில் 9 மணி காலேஜுக்கு 8:30 மணிக்கு எந்திரிச்சு முதல் வேலையாக டிவி ஆன் பண்ணுது. இந்த நாள் உருப்படுமா? அப்பா நீ எப்போ ஆஃபீஸ் கிளம்புவ? எப்போ போகணும்னு எங்களுக்கு தெரியும். புதிய கட்சியை தொடங்கினார் பிரபல நடிகர். அவருமா? அடுத்த வருடத்துக்குள் தமிழகத்தில் உள்ள எல்லா நீர்நிலைகளும் வறண்டு போகும் நிலையில் உள்ளன. அடேங்கப்பா, அதுக்குள்ளயா? $3500 ஆபாச இணையதளங்கள் அதிரடி முடக்கம். அந்த வெப்சைட் ப்ளாக்டா, இந்த வெப்சைட் ப்ளாக். டாட்டி நாயகரா கண்டிப்பா அமெரிக்கன் வெப்சைட் இருக்கும். ஒண்ணு நம்மள பத்தி இருக்கு. ப்ளாக்டா. பலா வாலையும். நீங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் பரபரன்னுதே, நெஞ்செல்லாம் படபடன்னுதே. அப்பாவோட பீப் மாத்திரை எடுத்து போட்டுருவோமா? தனியாக இருந்த மச்சான், ஷாலினி மட்டும் இல்ல, வேற எந்த டிபார்ட்மெண்ட் ஃபிகரா இருந்தாலும் ப்ராசஸ் ரொம்ப ஈஸிடா. எப்படிரா? ஒரு பொண்ணு தனியா இருக்கிறப்போ அவ இடுப்புல கை வச்சா அதுக்கு அவ கூச்சப்பட்டான்னு வைய, அவ காதோரமா இருக்கிற முடிய நவுத்தி உதட கிட்ட எடுத்துட்டு போய் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டு மிஸ். சாரி. டேய் சீக்கிரம் சொல்றா. உதட கிட்ட எடுத்துட்டு போய் செல்லமா ஒரு கடிடா. கடிச்சா எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் மயங்கி உன் மடியிலே விழுவாடா. மை மடியில. இதெல்லாம் எப்படா பண்ண போறீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். இன்னும் 3 மாசத்துல அத்தை பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம். அந்த 2 வருஷமும் ஆனால் நம்ம பிரபு இருக்கான் பாரு, கடைசி வரைக்கும் ஒரு மண்ணையும் பார்க்காம ரொம்ப சந்தோஷமா வர்ஜினாவே சாவ போறான்டா. பாவுண்டா நம்ம பையன். டேய் சீக்கிரம் போடா. பால் இன்னும் 2 மாசம் தூக்கி போடு, அப்புறம் சேர்த்துக்கிறோம். சரியா? இதே தான் 1.5 வருஷமா சொல்லுங்கிறீங்க, உள்ளே விட மாட்டீங்களே. உனக்கு அவ்வளோ அவசரம்னா உன் ஏரியாவில் இருக்கிற கார்பரேஷன் கிரவுண்டுக்கு போய் விளையாடு. ஏன் அண்ணா நான் டர்ஃப்கெல்லாம் வர? என் ஏரியாவில் இதுமாதிரி கிரவுண்டு தான் நான் ஏன்டா உன்னை பிடிச்சி தொங்குறேன். என்னது? இதுமாரி கிரவுண்டில் விளையாடுனா சீக்கிரமாக கேமும் டெவலப் ஆகிடும். சரி, நீ பையனும் வராது பிரதர். அதுக்கு தான் தெரியுதுல்ல? அப்போ வெயிட் பண்ணு. ஐ எம் வெயிட்டிங். என்னப்பா வெயிட் பண்ணுறேன்னு சொன்னப்பா, நீ போய் மூடி நாடுப்பா. அங்கேயே இரு. சரிங்க பேக்கம். கிளம்பி வந்துருவானு. ஆனால் உனக்கு நெஞ்சு எரிச்சல் தாசி பிரபு. போய் கிளாஸ் ரூம்ல படமாப்பா. செம் ட்ராப் ஆனது கூட பிரச்சனை இல்லை சீனியர். நான் கிளாஸ் பண்ண பார்த்து தான் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. ஒன்றும் சொல்லி நான் குத்த இருக்குது. காலகாலத்தில் என்ன நடந்ததுன்னா நீ எது காஜி எடுத்து போய் அலைய போற? அப்போ நான் அப்படி இருக்கிறதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, இந்த சமுதாயமும் காரணம் இல்லை? ஆமாம், சமுதாயம் காரணம் தான். அப்போ நான் ஒரு தடவை கண்ணி கழிச்சிட்டா எனக்கு இந்த தாட்ஸ்லாம் வராதுல்ல? அப்படி இருந்தாலும் வராது. அப்போ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியா? சீனியர் கிட்ட பேசுற பின்ன வேற யார்கிட்டயா கேட்க முடியும்? அதுக்காக நான் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு வந்து நிற்க முடியுமா உங்ககிட்ட? அறிவு கேட்ட கேட்கறான் பாரு கேள்வி. பரவாயில்ல சீனியர், யார்கிட்ட நான் இதை கேட்க முடியும்? இதை நான் போய் அப்பா கிட்ட கேட்க முடியுமா இல்லை அம்மா கிட்ட கேட்க முடியுமா? எனக்கு இருக்கா ஒரே ஒரு சீனியர் நீ தான். இந்த குழந்தை மனசை புரிஞ்சுட்டு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா எனக்கெல்லாம் ஆயிக்கிற. சரி போன் எடு. போன் எடுறா. இந்தா. எவ்வளோ வேகமாக எடுத்து கொடுக்குது, அவ்வளோ காஞ்சி போய்க்குது. இதில் நம்மள மாமா வேலை பார்க்க சொன்னீங்க. ஜெய் சி தள்ளு, ஃபோன்லேயே பண்ணி முடிச்சிட போகுது. ஹலோ அங்கிள். ஹலோ அங்கிள், நாங்கள் நந்தனத்துலேருந்து பேசுகிறோம். என்னடா இல்ல ஆட்டோக்கார அமிச்சாரு. இன்னும் ஆட்டோக்கார அமிச்சா ரிச்சாக்கார அமிச்சானுக்கிட்ட கேஸை கிட்ட இழுத்து உள்ள விட்டுறாதா. போடா உள்ள.
என்ன வேணும்? ப்ளூ. என்னது ப்ளூ? அது என்ன ப்ளூ? ப்ளூன்னு தான் சொல்ல. ப்ளூ. ஆ கன்ஃபார்மா? ஏன் அப்படி கேக்குறீங்க? பயப்படாத, நாங்கள் அப்படி தான் கேட்போம். பில்மா, ஒரு பொண்ணு தனியா இருக்கிறப்போ அவ இடுப்புல கையவே. அதுக்கு அவ கூச்சப்பட்டான்னு வைய, அவ காதோரமா இருக்கிற முடிய நவுத்தி உதட கிட்ட எடுத்துட்டு போய் செல்லமா ஒரு கடி கடிடா. என்னடா பண்ண? ஏன்டா காது கடிச்ச? இல்லங்க, ஃப்ரெண்ட் தாங்க சொன்னா. என்னடா சொன்னா உன் ஃப்ரெண்ட்? செல்லமா கடிக்க சொன்னாங்க. செல்லமா செல்லமா தான்டா கடிக்க சொன்னா. என்னடா இது? ஐயோ, என்னங்க உங்க கையில இருந்து ரத்தம் வருது. என்னது என் கையில இருந்து வர ரத்தமா? இது நீ கடிச்ச என் கால்ல இருந்து வர ரத்தம்டா. கால்ல இருந்து வர ரத்தம். காதுல இருந்தா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ சைக்கோ தானே? நீ சைக்கோ தானடா? ஐயோ, இல்லங்க, நான் காலேஜ் ஸ்டூடண்ட்ங்க. பாத்தியா? எங்க 500 ரூபாய் பிளான் கட்டி இருக்கேங்க. என்னது? யா. அது கண்ணாடி. கலர் கலரா வரீங்களேடா. சரிங்க. அம்மா, காலையிலே என்னம்மா இவ்ளோ சத்தம்? சார், மணி 12. இப்போ உங்களுக்கு காலையிலையா? சரி, இப்ப என்னவா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மதுரையில இருந்து யாரோ குடி வந்திருக்காங்க. மதுரையில இருந்தா? சீக்கிரம் இருக்கியா? நசன் பேசிக்கிட்டு. ஹலோ டிரைவர். கூல் டவுன் டிரைவர். அவங்க மெல்லமா இறக்கி வைப்பாங்க, நீங்க வாங்க, நம்ம கொஞ்சம் பேசுவோம். என்ன பேசுறேன்? வந்திருக்கோங்க. எப்படின்னா? அதான் நல்லா பேசி பழகி மிங்கிலாவாங்களா இல்ல? ஆவாங்க ஆவாங்க. சார் வாங்க. சார் இப்போதான் வரீங்களா? ஆமா சார். வாங்க. இது வெளிக்கட்டு சாவி. சரி. எங்கிட்ட ஒன்று இருக்கு, நீங்க ஒன்று வச்சுக்கோங்க. நன்றி சார். அப்புறம் வாடகைலாம் 8,000 மேலே கொடுத்தா போதும். நன்றி சார். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ரொம்ப நன்றி சார். சரியா? இது என் பையன். அப்படியா? ஹலோ. என்ன பண்றீங்க? இன்ஜினியரிங் 4th இயர் அங்கு. நல்லா படிங்க. டேய், போய் வாயை கொப்பிடிச்சிட்டு மூஞ்சியை கழுவிட. சரிப்பா. வந்து ஒரு வாய் காபி கூட குடிக்கல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? கோனார் கடைக்கு தான் இப்ப ரொம்ப முக்கியம். வீடு பாரு எப்படி கிடக்கு, வந்து எல்லாத்தையும் எடுத்து போயிடு. ஏய், உன்னை தாண்டி சொல்றேன். கேக்குது அதான் முடியாதுன்னு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா அடுத்த பஸ் பிடிச்சி நான் மதுரைக்கே போயிடுவேன். பப்பி, சிக்கி புவா சாப்பிடலாமா? வா 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 வா. ஏய், சொல்லிட்டே இருக்க, எங்க போற? ஒரு வாய் சாப்பிட்டாது போடி. எனக்கு சாப்பாடு வேணா, ஒண்ணு வேணாம். நீ உயிரை எடுக்கத போமா. நான் மதிக்கிறாளா பாரு. பப்பி, ஃபிகர் புதுசா இருக்கு, டக்குன்னு போய் ஷேர் பண்ணு. போ போ. உன் பேர் என்ன? பப்பி. அவ பேரு பப்பி. உங்க பேரு? ரம்யா. ஏங்க அழுவுறீங்க? உங்களுக்கு இட்லினா அவ்வளோ பிடிக்குமா? பொதுவா எனக்கு இட்லினா அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனா சண்டே சிம்மக்கல்ல இருக்கிற கோனார் கடையில ஒரு 10 மணிக்கு நமக்கு ரொம்ப பசிக்கும் போது கோனார் கடையில போய் உட்கார்ந்தீங்கன்னா நல்ல காஞ்சி போன இட்லி வைப்பாங்க. ஐயா, காஞ்சி போன இட்லியா? காஞ்சி போன இட்லி நீங்க அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. அந்த காஞ்சி போன இட்லி மேல கொதிக்க கொதிக்க குடல் குருமாவை ஊத்தி ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா குழம்புல ஊறின இட்லி மாறி விரியும். அதை புட்டு ஒரு வாய் வச்சிங்கன்னா அதாங்க சண்டே.
ஏங்க கேட்கவே செம்மையா இருக்குங்க. உங்க ஊர்ல அந்த மாதிரிலாம் இட்லி கிடைக்குமா? அதான் எனக்கு சென்னையே பிடிக்காது. நம்ம ஊர்ல இந்த மாதிரி இட்லி. நம்ம ஏரியால 21G பஸ் பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போய் பிராட்வேல நிற்கும். அங்க இறங்குனீங்கன்னா செம்ம கூட்டமா இருக்கும். அந்த ரோட்ல அடிச்சு புடிச்சுன்னு நேரா போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு குட்டி கடை இருக்கும். அந்த கடை 75 வருஷமா அங்கதாங்க இருக்கு. அந்த கடை பேரு தான் சீனா பாய் டிஃபன் சென்டர். அங்க போய் நின்னு அண்ணே ஒரு பொடி இட்லி அப்படின்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா அவன் அப்படியே இட்லி குண்டான திறந்து ஆவி பறக்க பறக்க 4 இட்லி எடுத்து தட்டுல போட்டு கை நிறைய ஸ்பெஷல் பொடியை எடுத்து அப்படியே இட்லி மேல பர 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 பரன்னு தூவி அதுல அப்படியே பசுமாட்டு நெய்யை எடுத்து இந்த பொடி மேல ஒரு வெலாசி கொதிக்க கொதிக்க அந்த தட்டை கொடுப்பான் பாருங்க. அந்த தட்டை அப்படியே வாங்கி ஒரு 2 நிமிஷம் பார்த்து ரசிச்சு ஒரு வாய் இட்லியை புட்டு வாயில போட்டு கண்ணை மூனிங்க. என்ன ட்ரெஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, கொஞ்சம் மாடர்னா. லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு இதான் செகண்ட் டைம் போடுறேன். ஓ, உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? என்னது? கிட்ட வா. நான் யார் கூட சேஃபா ஃபீல் பண்றேனோ அவங்க கூட தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போவேன். ஓ, சீனியர். நான் பிரபு என்ன விட்டு எங்க போறீங்கன்னுங்கிற? ரம்யாவோட சும்மா சாப்பிட வெளில வந்த சீனியர். அதான் தெரியுமே. என்ன சொல்ற ரம்யா? எதுவும் சொல்ல சீனியர். ஏன் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்தேன்னு கேட்டேன். அதுக்கு யார் கூட நான் சேஃபா இருப்பேனோ அவங்க கூட தான் போட்டு வருவேன்னு அப்படி சொல்லியிருக்கா. ஏய் பிரபு, அவ என்ன சொன்னான்னு ஒன்னும் உனக்கு புரியலையா? ஏன் என்ன சொல்றா? அவ உன்னை லவ் பண்றேன்னு சொல்றாடா. அதெல்லாம் எதுவுமே சொல்ல சீனியர். ஏய் அதுக்கு அதான் அர்த்தம். என்ன சொல்றீங்க? ஏய் முதல்ல அவகிட்ட லவ் சொல்லிட்டு அப்புறம் எனக்கு போன் அடி. என்ன? ஏய் இருடா, எங்க அப்பா அடிக்கு சீனியர். கட் பண்றா. ஏய் என்ன? ஐ லவ் யூ. அண்ணா சொல்லுப்பா. எவ்வளோ பில் ஆச்சு? 100 ரூபா. 100 ரூபாய் ஆச்சா? ரம்யா. என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. வேற என்ன சீனியர்? ஹலோ பிரபு, என்னடா ரம்யா என்னடா சொன்னா? அடிச்சாலா அணைச்சாலா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல சீனியர். ஏய் இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுடா. நான் சொல்றது கேளு. லோட்டஸ் கால்ல மாமா 2 ஆயிட்டத்துக்கு கொண்டு வந்து வெயிட் பண்ணுகிறான். டப்புன்னு வண்டியை போட்டுவான். போவோம், அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். என்ன சொல்ற? ஏய் பிரபு, உங்களுக்கு தானே சொல்லுங்கிறேன். டேய் என்னடா முத்து கொடுக்குற? சொல்றா. டேய் அவ்வளோ காஞ்சி போய்கிறது. டேய் ஹலோ என்னடா சொல்ற? முத்து முத்தாளா? ஆமா சீனியர். அந்த பொண்ணா? யோ ஆமாயா, நம்பவே முடியலடா. எனக்கும் அப்படிதான் சீனியர் இருந்துச்சு. முத்து என்னவோ இங்க தான் கொடுத்தா. அது அப்படியே தொண்டை வழியா டிராவல் ஆகி உள்ள போய் ஹார்ட் லிவர் கிட்னி கொள்ள அடிச்சு. வெரி சாரி சீனியர். பால் பாய் என்னடா உள்ள வாடா. நானா? ஒன்னதான் வா. டேய் 1.5 வருஷம் விட்டு என்ன விளையாட கூப்பிடுறானுங்கடா. பாத்தியா சீனியர், எனக்கும் நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு, உனக்கும் நல்ல நேரம் ஆரம்பிச்சு. போட்டுக்கோ. நான் போய் கோல் அடிச்சு வந்துடுறேன். அதோ வரம்பா. ஐயோ இவ்வளோ நாள் வெயிட்டிங்கு. எனக்கு அப்பயே தெரியும் ப்ரோ, சீக்கிரமா என்ன விளையாட கூப்பிடுங்கன்னு. வச்சு சொல்லிச்சு விளையாடலாமா? ஓ நான் தான் ஸ்ட்ரைக்கரா? அப்போ வாங்க வெயிட்டா ஒரு கோல் போட்டு. என்ன போய் காத்தஸ்டா போ. அதுக்கு தான் கூப்பிட்டியா? பின்ன உன்னை வேற எது கூப்பிடுவாங்களா? போப்பா, பிளேயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல, டக்குனு அப்போ சீக்கிரமா போ. காஞ்ச மிளகா மாதிரி இருக்கிறான் இவன்லாம் பிளேயர்ஸா? ஏய் போட. நானும் ஒரு நாள் வருவேன்டா. என்ன பிரபு, சிரிப்பே சரியில்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, நம்ம வீட்டுக்கு புதுசா மதுரையில இருந்து குடி வந்திருக்காங்களம்மா. ஆமா வந்திருக்காங்க. அந்த வீட்ல கூட ஒரு பொண்ணு இருக்குல்லம்மா. ஆமா இருக்கு. கப் கப் கப். சூப்பரா இருக்கு. என்ன ரேட்டுங்க இது? 8000 ரூபா சார். 8000மா? பார்த்து சொல்லுங்க. இது லேப்ரேட் ஹைப்ரிட், செம்ம டிமாண்டு. 1 ரூபா கூட கம்மி பண்ண முடியாது சார். குழந்தை ஆசைப்பட்டா இந்த அப்படிங்க. சீனியர் சீனியர் என்னடா?
2 மாசத்துல 40,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். என்ன சொல்றீங்க? 2 மாசத்துல 40,000 ரூபா? எப்படி? டாக் பிரீடிங். எது அந்த உள்ள தொப்புள் டாக்டர் சொன்னானே அதுவா? ஆமா சீனியர். அது டாக் பிரீடிங் கிடையாது, மாமா வேலை பார்க்கறது. நான் உனக்கும் மாமா வேலை பார்க்கணும், உன் நாய்க்கும் மாமா வேலை பார்க்கணும். என் வேலை ஃபுட்பால் யார் பார்க்கறது? நான் எப்படி என் தாய்நாட்டுக்கு ஃபுட்பால் விளையாடுறது? சரி விடுங்க, பிச்சை காசு 40,000 ரூபாய் தானே. 40,000 ரூபாய் பிச்சை காசா? எப்படி? வாங்க அந்த மாதிரி வலிக்கு. ஒரு லேப்ரடார் குட்டி வந்து 8,000 ரூபாய் போகுது. நம்ம பப்பி மினிமம் ஒரு 5 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 8 சார் இஸ்கோல் இன்டு 20. செருப்பால அடிப்பேன். நீயே சொல்ல. 40,000. ஆமாண்டா 40,000. பண்ணலாமா? பண்ணலாமே. என்ன பப்பி நீ டரிக்குதானா? ஆமா. அழகு பதுமைகளின் அந்தரங்க லீலைகளை அப்படி அப்படியே சிற்பமாக்கி ஆலயமெங்கும் நிறுத்தி இருக்கும் நமது முன்னோர்கள் என்ன முட்டாள்களா? கலா மேதைகளின் சந்ததியிலே வந்தவனடா நான். டேய் பிரபு, என்னடா 11 மணிக்கு எந்திரிக்கிற? நைட் வொர்க் இருந்துச்சுமா. என்ன வொர்க்கோ? சரி, நான் போய் சீட்டு கட்டிட்டு வந்துடுறேன். வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும். சமைச்சு டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன், சூடாறதுக்குள்ள சாப்பிடு. சரிம்மா. கடமையை செய்தும் பலன் காண முடியாமல் தவிக்கும் ஏழைகளின் நிலையை உயர்த்த பயன்படுத்தி இருப்போம்.
ஹலோ ரம்யா, எங்க இருக்க? நீ கேட்ட மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். வீட்டில் வேற யாருமே இல்லை. நீ வந்து வாங்கிக்கிறியா? என்ன? ஒன்றும் இல்லை ரம்யா, உள்ள வாயே. இல்லையா போச்சுப்பா, போப்பா. என்ன இதுக்கு முன்னாடி தெரு போஸ்ட் ஓட்டியிருந்தானா? ஷீ இஸ் ரெஸ்பாண்டிங் வெல் டு தி பிரெக்னன்சி. ஐயோ டாக்டர், அப்ப குட்டி போடாதா டாக்டர்? குட்டி போடும்பா, நல்லா குட்டி போடும். நல்லா போடுமா? ஆமாப்பா, குட்டி போடுவா. ஒரு மாதிரியான டாக்டர் ஆகிறானே. இங்க தெரியுது பாரு, இதெல்லாம் தான் பப்பியோட குட்டிங்க. என்ன டாக்டர் மாதிரியே இருக்குது மூஞ்சி. இவன் ஒருத்தன். டாக்டர் எத்தனை குட்டி போடும் டப்புன்னு பார்த்து சொல்லுங்க. 1 2 3 4 5 மொத்தம் 7பா. 7 hours is equal to 26. 56,000. ஐயோ கால பைரவா, நீ கொஞ்சம் பேக்ல வா. 2 குட்டி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு தெரியுமா? இதை பாருப்பா, பப்பிக்கு சாப்பிட்டோன்னு கொடுத்துடணும், இல்லைன்னா டெலிவரியில் பிரச்சனை ஆகிடும். மறந்துடாதீங்க. சூப்பர் டாக்டர். உமன்ஸ் பார்லிக்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் டாக்டர். ஷடா சேம் டு டாக்டர். தம்பி, நான் தான் இவனை கூட்டு வருவானு சொன்னால, அடுத்த தடவை நீ மட்டும் தனியாக வா. சரிங்க டாக்டர். டேய் எதுக்கு எப்போ தான் இருந்தாலும் உன்னை தனியாக வர சொல்கிறான்? வெளில வாடா சொல்கிறேன். என்னடா டான்ற கூப்பிட்றாங்களா? போடா. சரிடா. சூப்பர் மூஞ்சி. வா. ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்ல மாட்டியா? டவுசர் மேலே அடிக்கிற. வா சீனியர் என்னடா? நம்ம பப்பியை கூப்பிட்டு முன்னாடி போயினே இருங்க. நான் ரம்யா கூட ஒரு 10 நிமிஷம் ரம்யா கூட பேசிட்டு வந்துடுறேன் சீனியர். டியூட், 1 மணி நேரம் கூட எடுத்துக்கோ. அவளை ஏதாவது தயவு செய்து பண்றான். பண்ணலாம். யாராச்சும் வந்துட்டாங்கண்ணா ஐடியா. ஏய், அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நான் முன்னாடி சீட்ல உக்காந்துக்கிறேன், நீங்க 2 பேரும் பின்னாடி சீட்ல உக்காந்து எதனா பண்ணுங்க. யாராவது வந்துட்டாங்கன்னா அப்படியே திரும்பி 2 நிமிஷம் நான் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீ டிசிப்ளின் ஆயிடும். ஓகேவா? என்ன சொல்றேன்? எப்படி ஐடியா? பப்பி ஓடியா? இன்னும் அவனுக்கு கொடுத்த ஐடியா ஒருத்தன் வெட்ட வெளிச்சத்தில் பண்ணுங்கிறான். ஆமா, அப்புறம் கூப்பிடுறேன். என்னாச்சு பிரபு? வெயில் செம்ம ஜாஸ்தியா இருக்கு ரம்யா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போவோம். செம்ம சாங் இல்ல? ஆமா ரம்யா, இந்த சாங்ல அரவிந்த் சாமி தூரத்துல குளிச்சிட்டு இருக்க கஜோலை பார்த்து அவங்க அழகுல அப்படியே மயங்கி கிட்ட போய் முத்தம் கொடுப்பாங்க பாரு. அப்ப கஜோல் செருப்பாலேயே அடிப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இந்த வயசுல எல்லா பசங்களும் இருக்க பிரச்சனை தான். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நீ எதுவுமே பண்ண வேணாம் ரம்யா. ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடுறியா? எதுக்கு? ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடு ரம்யா. ரம்யா இங்க பாரு ரம்யா. ஐயா கூப்பிடாத பாரு, இறங்கி வா. பீச்ல உட்கார்ந்து என்ன பண்றீங்க? Thank you sir. சீக்கிரம் வா காமிச்சோம். என்னப்பா பண்ற? சார் சும்மா பேசிட்டு இருந்தோம் சார். லைசென்ஸ் தரா? சார் லைசென்ஸ் எடுத்து 2 வருஷம் ஆகுது சார். ஏய் இப்போ எடுடா. ஓ இப்போ எடுக்க சொன்னீங்களா? தெளிவாவே கேட்கலையே சார். சரி உங்க அப்பா நம்பர் சொல்லு. ஆஸ் பர் த ரூல்ஸ் நீங்க என்கிட்ட நம்பரே கேட்க கூடாது. அடிங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு தரேன் சார். நோட் பண்ணிக்கோங்க. அப்பா நம்பர் தானே, இதுல என்ன இருக்கு? நோட் பண்ணிக்கோங்க. 99 40 21 854. ஏய் சார் வாடா சார், பிரச்சனை ஆயிடும் சார். பிரச்சனையா? யாருக்கு? எனக்கு தான். என் அப்பாக்கு தெரிஞ்ச பெல்ட் எடுத்து வெளியே பெல்ட் என்ன கொண்டே போட்டுருவாரு தெரியுமா? தெரியுதுல்ல. அப்புறம் எதுடா பொண்ணு தனியா பீச்ல உட்கார்ந்து கூத்தடிறீங்க? நீ ஏதாவது சரி பண்ண மாட்டே. முதல்ல உங்க அப்பா நம்பர் சொல்லு. சார் இவள சொல்லி என்ன கேக் ஏய் எச்சி மூடா. எச்சி மூடுடா. ஐ ஓகே ஓகே சரியாச்சா? இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாப்பா.
பார்த்தா படிக்கிற பையன் மாதிரி இருக்க. ஆமா சார், காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார். இன்னைக்கு போல? இல்ல சார், காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். ஏன்பா? அது வேணாம் சார். ஒரு பிரதர் நினைச்சு கேட்கறேன், சொல்லுப்பா. காலேஜில் பார்த்து மாட்டிக்கிட்டேன் சார். அம்மி, இந்தா, முதல்ல லைசன்ஸ் பிடி. கிளம்பு, கிளம்பு முதல்ல. அப்பா, முன்னாடியே சொல்லி 2 நிமிஷம் கழிச்சு நான் இங்க வருவேன். வரும்போது நீயும் இருக்க கூடாது, இந்த கார் இருக்க கூடாது. கிளம்புடா. ஐயோ சார், என்னடா அந்த 2 நிமிஷம்ன்றது ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வரீங்களா சார்? வந்து இல்ல சார், இதோ கிளம்பிட்டேன் சார் உடனே. ஃபோன் நம்பர். ஏய் சார், வாடா. ரம்யா, அவங்க வர ½ அன் ஹவர் ஆகுமா? நீயும் நானும் வேணா ஏய், ஏன்டி அழுவுற? அந்த போலீஸ் என்ன எப்படி பார்த்தான் தெரியுமா? என் ஃபோன் நம்பர் கேட்டான். அப்பா அவன் என்ன நினைச்சிருப்பான்? ஏய், அதெல்லாம் இன்னும் நினைச்சிருக்க மாட்டேன். வாயை மூடு. நீ கூப்பிட்டான்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உன் கூட வந்தேன். ஏய், அதான் அடிக்குதுல, எடுத்து பேசண்டி. என் ஃப்ரெண்ட் தாம்மா, நான் அப்புறம் பேசுறேன். ரொம்ப சாரி ரம்யா. இங்க வா. சாரி ரம்யா, அன்னைக்கு அப்படிலாம் நடந்திருக்கோம் நான் நினைச்சு கூட பார்க்கல. சத்தியமா சொல்றேன், இனிமேட்டு உன்னை கேட்காம நான் எங்கேயுமே கூட்டு போக மாட்டேன். பா, இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஆனாலும் உனக்கு ரொம்ப குசும்பு தான். பிரபு, இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியில போலாமா? நான் தான் சொன்னேன்ல ரம்யா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டு. உன்கிட்ட கூட சொன்னேனே. ஓ ஆமால. ஆமா. சரி, நீ இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ண போற? நான் வீட்டில் தான் இருப்பேன். அப்ப வா என் கூட. வரலாம், பட் எனக்கு யாரையுமே தெரியாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா ரம்யா? நான் இருக்கேன்ல, நீ இன்னைக்கு வர, நம்ம போறோம். ஓகேல? ஓகே. பப்பி கலக்கிட்ட போ.
இன்டர்நேஷனல் பிளேயரை நாய் கழுவி விட்டுக்கிறாங்க. டேய் டவுலரா டவுலரான்றல்ல என்ன சிந்திக்கிறாரு? என்னடா ஒன்றும் இல்லை சீனியர். என்ன யோசிச்சுனுக்குற? என்ன மேட்ரு சொல்கிறா? இந்த பீஸாலாம் எப்படி சாப்பிட்றாங்களோ கொலைன்னு கெட்டு போன மாதிரி. என்ன நானும் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு? இல்லை லாஸ்ட் வீக்கே வந்திருக்கணும், இன்னும் வரல. அதான். யார் வந்திருக்கணும், யார் வரல? என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறான். தப்பு. அவங்க 2 பேரும் தனியாக இருக்கும்போது நம்மளும் தனியாக தான் இருக்கிற சொல்லு. அவங்களுக்குள்ள சீனியர். ட்ரைச்சா? ஆமா சீனியர். அவன்டா புள்ள, நீ இருக்கிற தண்டகாரமா. சரி, அதனால என்ன பிரச்சனை? நார்மலாக டேட்ஸ் தள்ளி போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தப்புறம் தள்ளி போச்சுன்னா பேரிச்சு தள்ளி போதா? ஆமா சீனியர், அதனால ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லைல்ல. அறிவு கட்டவன பேரிச்சு தள்ளி போதுன்னா அந்த பொண்ணு பிரெக்னன்ட் அர்த்தம்டா. என்னையா சொல்ற? சீனியர், எனக்கும் ரம்யாக்கும். உனக்கு ரம்யாக்கும்? எனக்கும் ரம்யாக்கும். சொல்றா. எனக்கு ரம்யாக்கும் ஆயிடுச்சு சீனியர். ஆமா சீனியர். ரபு, குழந்தை மாதிரி மூஞ்சிய வச்சுன்னு குழந்தை குத்துட்டு பத்தியா நீ? சூப்பர்ரா. அவன் என் ஃப்ரெண்டு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கானுங்கடா. குழந்தை கொடுக்கறதெல்லாம் கடவுள் கொடுத்தா வரோம். கொடுத்த உடனே டப்புன்னு தூக்கி தொட்டில அடிச்சிடணும். கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைய தூக்கி தொட்டில வச்சுக்க முடியும்? கிராக் மாதிரி பேசினீங்க, ஏதாவது ஐடியா சொல்லுவார் பார்த்தா. டேய், நான் ஏன் யோசிக்கணும்? நீயும் ரம்யா சேர்ந்தீங்கல்ல, அன்னைக்கு யோசிச்சிருக்கணும். நான் ஏன்டா யோசிக்கணும்? என்ன யோசிக்க சொல்லிங்க? நானே ஃபுட்பால் எவனை சேர்க்க மாட்டானுங்க சுற்றி நிற்கிறேன். இவர் எங்கே போய் விளையாட்டு வரேன், நான் பேர் நிற்கிறேன். ஐடியா என்னது? பிரெக்னன்ட் சிஸ்டர்ஸ். அதை வச்சு டெஸ்ட் பண்ணா எல்லாம் ஓகே ஆயிடும். சீனியர், அது பிரெக்னன்சி டெஸ்டர். ஓ, தப்பா சொல்றேனா? ஆமா. நீ ஒண்ணு பண்ணு. நம்ம தெருமணில இருக்குது மெடிக்கல் ஷாப், அங்க போயிட்டு எங்க அப்பா பேரு காமராஜ், அவர் வேலைக்கு போயிட்டாரு. ரம்யான்னு ஒரு பொண்ணை கொண்டு போய் நான் சேட்டை பண்ணிட்டேன், அதனால வந்துடுச்சு. நீ ஏதோ கரெக்டா ஒண்ணு சொன்ன, என்னது அது? பிரெக்னன்சி டெஸ்டர். அதே டெஸ்டர் தான். அதை வாங்கின்னு போய் ரம்யா கிட்ட கூட செருப்பு கைட்டு அடிப்பா உன்ன. அரசன் கண்டுபிடிச்சிங்க. அறிவு கட்ட கம்நாட்டி பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து போலமீங்க. இந்த குழந்தை மனசை புடிச்சிட்டு நீயே ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அழுவாத. அழுவும் போது பப்பி மூஞ்சி கூட நல்லா இருக்குடா. உன் மூஞ்சி கன்றாவே இருக்குது. நானே வாங்கி தரவா? வாடா இந்த சீனியர். என்னப்பா அப்படியே நீங்களே வாங்கி வந்துறீங்களா சீனியர்? நான் வாங்கிக்கோ. சாக்ஸோட எடுத்துனோட வந்துட்ட சீனியர். டேய், போய் வாங்கினா. சீனியர், கடை நம்ம ஏரியாலே இருக்கு. தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடும் சீனியர். என்ன பண்ணலாம்? வேற கடைக்கு போலாமா? டேய், இறங்கி போய் வேணாம். சீனியர், ஒரே லேடிஸா இருக்காங்க. என்ன சரியா இருக்குதா? ஆமா சீனியர். எனக்கும் சரியா தாண்டா இருக்கு. அப்ப வேற கடை போலாமா சீனியர்? டேய், தூரம் தூரம் சொல்லி பூந்தமல்லி வரலும் கூட்டு வந்துட்டேன். இதுதான் கடைசி மெடிக்கல். இதுக்கப்புறம் போனால் ராணிப்பேட்டை தான் போனோம். இந்த வண்டியில் போயிட்டு வர்றது 2 நாளா. டேய் டேய், வாங்கிட்டீங்களா சீனியர்? நான் ஏன்டா வாங்கணும்? நீ தானே பண்ண. இறங்கி போய் வேணாடா. சீனியர், ஒரே ஜென்ஸா இருக்காங்க. ஓ, மறுபடியும் செய்யாகுதா? ஆமா சீனியர். ஷூ கைட்னா மூஞ்சி மேலே அடிச்சு விடுவோம். புறம்போக்கு நாதார் நாயே. வியாபாரம் வேற இல்லை. வாங்க பிரதர். கஷ்டமாக தான் இருக்கும். வீட்டில் பெரியவங்க முடியாதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி தான் சகஜம். நீங்க பாத்தீங்களே இந்த ஜெண்டு பாம், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோ. வெறும் 35 ரூபாய் தான். இது இல்லைங்க. இது இல்லையா? என்னவா இருக்கும்? பத்தல. உங்க அண்ணன் குழந்தைக்கு பால் பத்தல. கவலையே படாதீங்க பிரதர். நீங்க பாத்தீங்களே இந்த லேக்டோஜன், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஜஸ்ட் 250. இதுவும் இல்லைங்க. என்னதான்டா வேணும்? ஓ, புரிஞ்சிடுச்சு பிரதர். நானும் உங்க ஏஜ் தான். கூச்சப்படாதீங்க.
ஓப்பனா கேளுங்க. சப்போட்டா, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, சாத்துக்கோடி, ஏன் அடுத்த வாரம் ஐஸ்கோல அன்னாச்சி ஃப்ளவர் கூட வரப்போகுது. கவலையே படாதீங்க, எடுத்துக்கங்க. இதுவும் இல்லைங்க. யோ அது இல்லை இதுலன்ட்டு என்ன வேணும் உனக்கு? இல்ல எதுவும் வேண்டாம். டென்ஷன் ஆயிட்டீங்க. இப்படிதான் ஒருத்தன் டென்ஷன் ஆயிட்டு நேரா வீட்டுக்கு போய் பேன்ல தூக்க மாட்டீனா. ஆனா அவன் சாவே இல்ல. ஏன்னா அவன் தூக்க மாட்டது டேபிள் பேன்ல தூக்க மாட்டா எப்படி சாக முடியும்? இல்ல நான் வேற கடைக்கு போய்க்கிறேன். எல்லா கடையிலயும் பொருள் வாங்கலாம், ஆனா ஒரு கடையில எந்த பொருளும் வாங்க முடியாது. என்ன கடை? என்ன கடை? சாக்கடை. காமெடி பிரதர். இதோ வரேன். எங்க போறீங்க? ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கூச்சப்படாதீங்க. நான் உங்க பிரதர் மாதிரி. எனக்கு பிரெக்னன்சி டெஸ்டர் வேணும். உனக்கா? எனக்குன்னா எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டு கிஷோரோட ஆளுக்கு. இந்த 50 ரூபா பொருளுக்கு 5 ஜோக்க வேற சொல்லிட்டேன். ஐயோ டேய், இதுடா வந்து பாக்குற. இத வாங்கிட்டா இது எதுக்கு? இந்தா காசு கொடு. டேய் இரு. என்ன எதுக்கு ஒண்ணு கொடுக்குற? எத்தனை கொடுப்பாங்க? 9 கொடுப்பாங்க. டேய் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு போட்டுருக்கல. குடுறா குடுறா. உங்க சித்தப்பாவா? ஏன் சித்தப்பானா தான் எட்ரா டோலா ரெண்டு. டேய் அதான் அந்த பைத்தியம் கொடுக்குறா. வாங்கிக்கோ. கொடு. இந்தடா எத்தனை போய் கொடு. சிஸ்டர் கிட்ட நான் கொடுத்தேன்னு என்ன அடுத்த மாசம் யூஸ் ஆகும்டா. கங்கராஸ். வட்டா நான் வரேன்ட்டு போறேன். ஐயோ சூப்பர்ரா. இப்படியே பண்ணுரு, நீ கடை மூடுருவேன். என்னென்ன வாங்கணும்னு ஞாபகம் வச்சிருக்கியா? அப்புறம் வீட்டுக்கு போய் அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல போற. அம்மா அந்த தயிர் பாக்கெட் எடுக்கல பாரு. ஐயோ ஆமாடி, நான் போய் எடுத்து வரேன். பாப்பி டேய் இப்போ எதுக்கு சுகர் வந்த மாதிரி சுத்தி நிக்கிற? குத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளுடா. ஹலோ ரம்யா, ரிசல்ட் என்னாச்சு? ரிசல்ட் வர 5 minutes ஆகும். வெயிட் பண்ணு பிரபு, கால் பண்றேன். சரி நான் லைன்ல வெயிட் பண்றேன், நீ பார்த்து சொல்லு. சரி இரு. என்ன ரம்யா பண்ணிட்டு இருக்க? இன்னும் சீக்கிரம் பார்த்து சொல்றீ. ஹலோ என்னாச்சு? ரிசல்ட் வந்துச்சு பிரபு. இங்க பாரு, சஸ்பென்ஸ் ரகம் டக்குன்னு சொல்றீ. நெகட்டிவ் தான். நெகட்டிவா? ஆமா. நல்லா பார்த்தல? ஆமா நல்லா பார்த்துட்டேன். நெகட்டிவ் தான். சூப்பர் ரம்யா. ஐ லவ் யூ so much ரம்யா. அப்பா கால் பண்றாரு. ஒரே நிமிஷம் நான் டக்குன்னு அடிக்கிறேன். ஓகே? ஹலோ சீனியர். என்ன பிரபு? நெகட்டிவ் சீனியர். என்ன அப்பா ஆயிட்டியா? யோ பாய் ஃபினால் ஊத்தி கழுவியா? அதான் இல்லையா? தப்ஸ்டே என்னமோ. தப்ஸ்டமா? போடுடா. போனா யார் போனு? உன் போனு தான். போனா ரம்யா. யார் ஆளு? யார் என்ன சொல்ற? எத்து பேசு வரேன். பேசிட்டு வரேன். பேசிட்டு வரேன். ஹலோ ரம்யா. என்னடா இது? என்ன இது? டேய் இன்னொரு டெஸ்டர்ல பாசிட்டிவ்னு வந்திருக்கு. பாசிட்டிவா? என்னது பாசிட்டிவா? ஆமாடா. உன்னை யார் இன்னொரு டெஸ்ட் பண்ண சொன்னது? உன்னை யார் ரெண்டு டெஸ்ட் வாங்கி கொடுக்க சொன்னது? அது பை ஒன் கெட் ஒன் இருந்துச்சு. அப்படி தாண்டி வாங்கி கொடுப்பாங்க. 40 வாங்கி கொடுத்தா 40 உட்கார்ந்து ஒண்ணு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பியா? லூசடி நீ. என்னடா இப்படி பேசுற? பின்ன எப்படி பேசுவாங்க? இங்க பாரு, பாசிட்டிவ் வந்தா பிரச்சனைன்னு அர்த்தம். நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீ எனக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காத. நீ யாரோ நான் யாரோ, உன்னை நான் பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவேன் நானு. என்னது? என் நம்பரை பிளாக்ல போட்டுருவியா? ஆமாடி. நாளை காலையில என்னோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். அப்ப தெரியும் உனக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு. இது அப்பாவா? ஏய் ரம்யா. ஏய் வெளிய போற. ஏய் ரம்யா. ஏய் சுத்து. யோ. என்னடா இன்னொரு டெஸ்ட் வாங்கி கொடுக்க சொன்னது? பை 1 கெட் 1 ஃப்ரீ. அடிடா அடி. உனக்கும் மாமா வேலை பார்த்து உன் பப்பிக்கும் மாமா வேலை பார்த்தல. கொட்டு தாலோடா. இதுக்கு 4 அடி வச்சிருக்கலாம். எச்சிடா.
எனக்கு மட்டும் ஏதோ பிரச்சனை ஆச்சு முன்னாடி ஓட்டணும் எந்த படத்துல நடிக்க விடாம பண்ணிட்டா யோ இங்க வா மகன் ஏன் எதுக்கு கூப்பிடியா தரதலையா மரியாதை பேசியா என்னடா நீ வந்து நடுவுல நின்னு கத்திட்டு இருந்தா என்ன சொல்ற நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு தூக்கம் ஒழுதா கேடு என்னடா சொல்ல வாட வெளிய வாட வெளிய இங்க வர்றா சொல்றா என்ன ஸ்கூல்டா வெண்ணே ஆமா ஏங்க அதிகமா பேசாதீங்க புள்ள வெளிய வரட்டும் நான் கேக்குறேன் நான் கேளீங்களா அதானே இருடி அவங்களோட சேர்ந்து சரிசமா நீ கத்திட்டு இருக்க இல்ல உங்களை சொல்லணும் தேடி பிடிச்சி இவங்கள கொண்டு வந்து குடி வச்சீங்க பாருங்க ஆமா இது பெரிய ஆயிரங்கள் மண்டபம் இருக்கதே 2 ரூம் வாய் சைஸ்ல என்ன எவ்வளவு வச்சிருக்க நான் ஒழுங்கா தான் பத்தி வச்சிருக்கேன் என்ன ஆயிரம் இருக்கு தெரியுமா என்ன பண்ணா சொல்லு பொண்ணோட பழகுது மட்டும் இல்லாம அவளை கெடுத்து வச்சிருக்கேன் எனக்கு புள்ள மேல போய் அப்படி பழி போடுறீங்க நான் தோட்ட பழி போடுறாங்க இதே ஊர் நடந்துயே கூப்பிட்டு ரெண்டு நைக்கிருவோம் நானே நைக்கிறேன் என்னது நேத்து தான் அந்த மாதிரி சூடா காபியை போட்டு கொடுத்து குடிச்சிட்டு எப்படி பேச பாருங்க அம்மா ஐயே நீ கூட தான் துணி காய போட நாலு கிளிப் கேட்டேன்னு முதல்ல கொடுத்தேன் அதெல்லாம் சபையில சொல்லியே காமிக்கிறேன் சீப்பா இருக்கு அந்த பொண்ணு நீ எதை சொல்லுங்க கிளிப் கொடுப்பேன் உன் பையன் பொண்ணு வச்ச புள்ளைய கொடுப்பானா நல்ல குடும்பம் வேறதா என்ன பேச்சு பேசுது பொம்பளை அக்கா தம்பியோட பிறந்ததானே பொண்ணு அறிவு நானா வேணாண்ணே நீ இவளா வேணாண்ணே பாத்தியா கேக்குற மாதிரி கேள்வி அசிங்கப்படுறது யாரு நீங்க அதுவா முக்கியம் வாயை போடுங்க உன் பிள்ளைய கூப்பிட்டு கேளியா மா அவன் வந்துட்டான் பாருங்க ஆறடி உயரத்துல உங்க சீமந்த புத்திர வந்து நான் கேக்குறேன் நீ சும்மா நான் கேக்குறேன் பண்றது பண்ணிவிட்டு எருமாடு மேல மழை பெஞ்சு வரீங்க டேய் வாடா வெளிய வாடா டேய் இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையாடா சொல்றா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா தெரியாம ஒரே ஒரு வாட்டி பண்ணிட்டேன் தெரியாம ஒரு வாட்டி பண்ணியா இது மாதிரி பண்ணவே முடியாதா இருக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் இந்த கதையில இவர் பிகர் மேல பாத்திட்டாரு வெறியில இப்போ என்ன ஏது பண்றதுன்னு புரியல மங்கனுக்கு பிரெக்னன்ட் நான் என்ன கதைன்னு தெரியல வெயிட்டா லாக் ஆயிட்டாரு தப்பிக்கவே முடியல கண்டுக்காம போடு சைட் அடிக்க போன நீ அனியா இப்ப மாட்டிக்கின யாரும் இல்ல துணையா மச்ச குழந்தை பச்சை இருந்து கடாரியா டபுளா வாச்சா மேல இருக்கணும்டா கதையா சினியா ஓட்டணும்டா சரியா இருக்கோம் மாடில நாங்க கண்டிப்போம் மாடில நான் என்ன பிரச்சனையில இருக்க அங்க உட்கார்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்க நீ ஏக்கா கொஞ்சம் தண்ணி ஊத்துக்க குடிக்கிறதுக்கு நீ ரம்யா உங்க அப்பா அம்மா கூட்டி வீட்டுக்கே வந்துட்டா சீனியர் அப்படின்னு ஒரு கனவு சீனியர் நீ போய் புடவை மாத்திக்கா டேய் நாதாரி ஒழுங்கா தண்ணி கூட குடிக்க விட மாட்டியாடா அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சீனியர் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கிர்ருங்குது பயமா இருக்கு சீனியர் இந்த பார் பிரெக்னன்ட் சிஸ்டர் டெஸ்ட் பண்ணதுல ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு பாசிட்டிவ் வந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம இப்படியே விளையாடி இருந்தான்னு வச்சுக்கா நமக்கு தான் டேஞ்சர் பேசாம உனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட பேசி இதை இப்படியே முடிச்சிரும் உனக்கு தெரிஞ்ச டாக்டர் எவனா இருக்கானா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் அப்பாக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவங்க கிட்ட இதை பத்தி கேட்டா செருப்பாலே அடிப்பா நம்மள மொப்பங்கிட்ட ஏன்டா மாட்டி விடுற அறிவு கட்டவனே நீ எதுவும் பண்ணாத எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கான் அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் சரி தெரியும் டாக்டர் இந்தா இதை புடி என்ன இது இந்த மாத்திரை போட்டனா டேட்ஸ் நார்மல் ஆயிடுமா யார் சொன்னா ஹாய் அவனுக்கு தெரியுமா எனக்கு எதுவும் தெரியாது என்னை ஏன்டா எல்லா இடத்துலயும் இப்படி அசிங்கப்படுத்துற அவன் என்னை பத்தி என்னடா நினைப்பான் இப்ப அவன் உன்னை பத்தி என்ன நினைப்பான்றத பிரச்சனையா முதல்ல உன் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்ன்றத பாரு என்னோட ப்ராப்ளமா இங்க பாரு ரம்யா சீனுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கேட்டு தான் இந்த மாத்திரை வாங்கி வந்திருக்கோம் இந்த மாத்திரையை போடு எல்லாமே சரியா போயிடும் நீ முன்னாடி மாதிரிலாம் இல்ல பிரபு ஹலோ இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடு இந்த மாத்திரை நீ போடலன்னா ஊரே உன்ன காரி துப்போம் அதில் நானும் ஒருத்தன் ஏய் என்னடா யோசிச்சுனுக்குற ஒன்றும் இல்லை சீனியர் ஏதோ தப்பு பண்ற மாதிரியே இருக்கு தப்பு தான்டா பண்றோம் அது டாக்டர் கிட்ட கேட்டு கரெக்டா பண்றோம் நீ ஒன்றும் பயப்படாத அதான் நான் கூட இருக்கேன்ல இந்த பார் மணி கூட அடிக்குது உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா அந்த காம்பவுண்ட் பக்கமாக நிறுத்து ஓரமாக பேசிட்டு போயிடலாம் டாக்டர் தான் குட் ஈவினிங் டாக்டர் சொல்லுங்க டாக்டர் என்னப்பா நான் சொன்ன மாத்திரை வாங்கி கொடுத்தீங்களா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் டாக்டர் 5 mg கிடைச்சது இல்ல அது மட்டும் தான் எங்க கிடைக்கல 30 mg வாங்கி கொடுத்துட்டோம் 30 mg ஆமா டாக்டர் பொண்ணுக்கு 20 வயசு தானே சொன்னீங்க ஆமா
20 வயசு பொண்ணு அந்த மாத்திரையை போட்டானா போட்டானா ஹெவி ப்ளீடிங்ல ஃபிட்ஸ் வந்துறியா? அப்படின்னா அப்படின்னா வலிப்பு வந்து செத்து போயிடுவாடா முட்டாள். செத்து போயிடுவாளா? என்னையா போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. நான் போன சுவிட்ச் ஆஃப் பண்றேன். டாக்டர் நான் போலீஸ்க்கு இல்ல. ஹலோ ஹலோ யோ யோ என்னாச்சு முதல்ல சொல்லியா? டேய் முதல்ல உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணி அந்த மாத்திரை போட வேணாம் சொல்றேன் சீனியர். டேய் நான் சொல்றது கேள முதல்ல போட வேணாம் சொல்றேன். என்னாச்சு சொல்லியா? டேய் உன் ஆளு இந்த மாத்திரை போட்டானா ஹெவி ப்ளீடிங் ஆயி செத்துறாளாடா. யோ நீ ஏன் சொல்ற? நான் சொல்லடா டாக்டர் சொன்னா ஃபோன் பண்றா. டேய் அவசரத்துக்கு எனக்கு பண்ணுங்கடா. யோ அவளுக்கு போறா. ஹலோ டாக்டர். ஹலோ யாரு? டாக்டர் இல்லீங்களா? டாக்டர் பாத்ரூம் போயிருக்காரு. அவன் அங்கே இருக்க சொல்லுங்க போலீஸோட வர. யார் அது? வெயிடி வர கால்ல. என்னடா எடுக்க மாட்டேங்கறா சீனியர். எடுக்கலனா அப்புறம் ஏன்டா உட்கார்ந்துற வண்டியறா. ஐயோ இப்போதான் மேட்ச் ஆடலாம்னு மேல போய் சொல்றா போடா. இது நானா? நான் ஹவுஸ் ஓனர் பையன் வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுமே. நான் போன பிரச்சனை ஆயிடுச்சு சீனியர். நான் போய் சொல்றேன். யோ அம்மா இந்த கதை தரேன். என்னையா சொல்ற? அந்த மாத்திரை போட்டா உன் பொண்ணு செத்துறான்னு சொல்றேன். யோ என்ன பேசாதயா? போச்சு தெரு முனையில வரும்போது ஆம்புலன்ஸ் டவுன்ல கேச்சு நம்ம ஹாஸ்பிடல்ல கூட்டி போய் சேர்த்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு Facebook லைவ் ட்விட்டர் எல்லாத்துலயும் நம்ம தான். யுவர் சார்ஜ் ஜெயில அனுபவம். ஏய் யாரா ஜெயிலுக்கு போவா? நீ தான் போவ. நீ தான் மாத்தி வாங்கி கொடுத்த. ஃபர்ஸ்ட் அக்யூஸ் நீ தான். டேய் என்னடா இப்படி பேசுற? அம்மா நீ பண்ணி கரைச்சி தூக்கி வச்சு குஞ்சுவாங்களா? போச்சு. நீ சொல்றது கேட்டா இப்பவே எனக்கு நெஞ்சு வலி வருதுடா. நெஞ்சு வலி என்ன சொன்ன? டேய் நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குன்னு சொன்னேன். நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குன்னு சொன்னேன்பா. நெஞ்சு வலிக்குது. இல்லடா நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குடா. என்னடா பண்ண போற? என்னப்பா? ஒரு நிமிஷம் உட்காரு. டேய் டவுசரா உரா. ஓ உட்கார்ந்து அவுத்துறயா? அப்படியே உட்காரு. அப்படியே படம் போடு. ஏன்டா அது மேல பண்ற? இந்த கைய விரியே. வெரி சாரி சீனியர். நான் வெதிக்கதா. ஐயோ யார்ட்ட வந்துச்சு? ஐயோ வேலை வீட்டுல ரம்யா பாப்பா முதல்ல வாங்கல. ஐயோ நல்ல நடிச்சு இல்ல நான் கடிச்சு ஐயோ ஐயோ போயிட்டான் போட்டு. இனி இவன் சௌகாசமே நம்ம வச்சுக்க கூடாது. எழுந்து ஓடிடலாம். என்னடா சவப்பட்டி பாக்குற மாதிரி பாக்குறீங்க? நெஞ்சு வலிப்பா. நெஞ்சு வலியாண்டா அமுக்குடா. சரிடா டேய் நெஞ்சு அமுக்குடா. நெஞ்சு அப்படி சொல்றா மச்சி அப்படியே அமுக்குனேரு. இப்ப ஹாப்பி லைவ் போறேன். ஹாய் फ्रेंड्स எங்க ஏர்ல அது நெஞ்சு வலில துடிக்குறாரு. லைக் பண்ணுங்க. உர்ரா வலிக்குடா டேய். எப்பா நான் இப்ப முன்னாடி போட்டவன 2000 பேர் பாக்குறானே உன்னை. மாதிரி போடாத. என்னாச்சு? ஹார்ட் அட்டாக் தாத்தா. ஹார்ட் அட்டாக்கா? ஆமா. ஆமா. இங்க யாராவது ஹார்ட் பேஷண்ட் இருக்கீங்களா? இல்லையே. யாரும் இல்லையா? யாரும் இல்ல. இதுக்கு நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல. யாருமே இல்லையா? யாரும் இல்ல. இதுக்கு தான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இந்த இடத்துல வேணுங்கிறது. இப்ப பாரு 5 நிமிஷத்துல இந்த ஹார்ட் அட்டாக் எப்படி போயினு? ஏய் இப்படி நான் ஏண்டே போய்டுடா. நீ தலைய எப்படி? அப்படி தண்ணி வச்சிங்களா? இருக்கு தாத்தா. கொண்டா நாங்க. யோ நான் ஏன் பண்ண போறேன்? வாய் தர. நல்லா தர. முழுங்கு. ஐயோ மாத்திரை மாறி போச்சு. டேய் துப்பு பண்ணு பண்ணு. துப்பு. என்னடா மாத்திரை குத்தா? மாத்திரை மாறி போச்சுப்பா. இங்கேயும் மாத்திரை மாறி போச்சு. ஆமா. என்னடா மாத்திரை இது? அது போனா போட்டு விடுப்பா. டேய் சொல்றா. நாயக்கரா மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். அதான் மாறி போச்சுப்பா. அத போட்டு இது சுருகாடு போடா. முதல்ல உன் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணனும்ன்றத பாரு. என்னோட ப்ராப்ளமா? டேய் சாப்பிட வாடா. அம்மா வேணாம்மா. ராத்திரி ஒரு வாய் கூட சாப்பிடல. என்ன பண்ற? வா. அம்மா நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல. இங்க வந்து பாரு உனக்கு பிடிச்சது செஞ்சிருக்கேன்டா. நீ வர போறியா இல்லையா? நான் இதுவும் வேணாம்னு சொல்றேன்ல. ஏன் என் உயிரை வாங்குற? ஏன்டா கத்துற? உனக்கு பிடிக்குமேன்னு கோதுமை ரவை உப்புமா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு பண்ணிருக்கேன். சூப்பரா இருக்கும். ஒரு வாய் சாப்பிடு. சாப்பிட வேணாம் ஒரு பயிர் வேணாம். ஐயோ ஏங்க என்னங்க? என்ன காலேஜ்ல சஸ்பென்ஷன் வாங்கிட்டு 6 மாசமா வீட்ல உட்கார்ந்து தின்னுட்டு தூங்கிட்டு இருக்க? உன்னை யாரும் எதுவும் கேட்கலங்கற திமிரா? அவ சாப்பிடுறான்னு சொன்னதுக்கு அப்படியே ஒரு வார்த்தை கேக்குறா அவள? ஏங்க என்னதானங்க கேட்டா? ஒரு அளவுதான் தொலைச்சிருவேன். டேய் சாப்பிட்டு போடா. அதெல்லாம் வெளிய எங்கயா போய் திம்பா. நீ உன் வேலைய பாரு. ஏய் விளையாட வரியா? போங்கடா உங்களுக்கு இதே வேலையா போச்சு. உண்மையதான்டா சொல்றேன். விளையாட வரியா? விளையாடலாம் வரியா? 1.5 வருஷமா இதுக்கு தான்டா வெயிட் பண்றேன். வேணான்னு சொல்லுவனா? விளையாடலாம்டா. சரி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை செஞ்சினா உன்னை சேர்த்துக்கிறேன். என்ன வேலை? ஒன்றும் இல்லை விளையாடும் போது முது பிடிச்சிச்சுறேன் எனக்கு. ஸ்ப்ரே அடிக்கணுமா? ஸ்ப்ரே எல்லாம் நான் அடிச்சுக்கிறேன். ஷூ லேஸ் கட்ட முடியல கொஞ்சம் கட்டி விடேன். போடா டேய் வேற ஆளை பாடுறா. சேர்த்துக்கலாம்னு நினச்சேன்ப்பா. சரி விடு உன் இஷ்டம். சேர்த்துப்பியா? கட்டி விடு சேர்த்துக்கிறேன்.
என்ன சீனியர் இங்க தனியா இருக்கீங்க? மனசே சரியில்லை சீனியர். எங்கேயாச்சும் பீச் போவோமா? நான் வரலடா. எனக்காக வாங்க சீனியர். நான் வரலடாங்கிறேன்ல. சீனியர் சீனியர் யோ என்னையா அழுவுற? நான் எங்கடா அழுவுறேன்? கண்ணில் தூசி பட்டுச்சு, அதான் கண்ணு கல்யாணமே தெரியுது. யோ என்னன்னு சொல்லியா? நான் அழுவலடான்றேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்னடா 2 மாசமா பால் பொறுக்கி போட சொன்னானு, 2 மாசமா காத்து வச்சுன்னு சொன்னானு, இன்னைக்கு ஷூலேஸ் கட்டி விட சொல்றானுங்கடா. அதையும் கட்டி விட்டேன். விளையாட விட மாட்டானுங்கடா. அப்படின்னு தெரிஞ்சிருந்தா எங்கள் ஏரியா பசங்களோட கார்பரேஷன் கிரௌண்டில் விளையாடி இருப்பேன். வேணாம் பிரபு, இனிமே நான் இங்கே வரமாட்டேன்டா. வரேன்டா. யோ சீனியர் 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 என்னடா பாத்தியா சீனியர், இந்த பாலுக்கே உன்னை விட மனசு இல்ல. நீ என்னடா ஆனா போறேன்ற. பால் பாய் பாலை தூக்கி போடுறா. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நீ உள்ள போய் என்னடா அண்ணன் குடோனுக்கு வர சொன்னாரு. வர சொன்னா போங்கடா. எங்களையா கேக்குறீங்க? உங்களை தான் வர சொன்னாரு. நான் குடோனு அண்ணனோட பர்சனல் குடோனு. பர்சனல் குடோனா? என்னடா அது ரைட்ல இருக்கானா? அவங்க தான் நம்ம பசங்க காசெல்லாம் வாங்கியாச்சு. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? இவன் தானே தேவலாம் மேல கை வச்சா என்ன கேளு. நீ தானே முதல்ல இவனை தள்ளி விட்டு அத சொல்லு. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. நீ மூடு. நீ மூடு. இழுத்து போட்டு ஆடு. கண்டத துண்ட சாப்பர் நாய் தான்டா நீ. யாரு? நானா? நீ இல்லனா பண்ணனாடா. அடிச்சு மூஞ்ச உடைச்சு. ஏய் நாய்களா. மோதுல சொல்றீங்க. செருப்பு கட்டி அடிப்பா. ஏய் என்ன நீ மட்டும் தான் ஆம்சி காட்டி நாய்க்கு பாறா. நீ என்ன பண்ண? அத வலிக்குதப்பா. சீனியர் நான் வெறித்தனமான ஆம்சி காமிங்க. பாருடா. தூக்கி போட்டு பேசுறேன். உன்னை ரவுண்டுக்குள்ள விட்டதே தப்பு. உனக்கு ஆடு வர ஆசையா? ஐயோ கேட்க முடியுதானே? சீனியர் ஆமா டைஸ காமி. பாருடா டைஸ. பாத்தீங்களாடா? பாருடா. அம்மா சொல்றேன் நான் டைஸ் தரேன். கடிச்சிர போறாங்க. எங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏய் வா. இன்னும் ஒரு வார்த்தை பேசினா நான் பேச மாட்டேன். பாப்பா தான் பேசும். யூ வாண்ட் சி பாப்பா? பாப்பாவை பாத்தியா? போடா. ஓகே பாய், நாளைக்கு கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். ஆடுப்பா. என்னடா கோவமா? சும்மாறா செம்ம கான்ல இருக்கேன். ஏய் ஒருத்தனை விளையாடக்கூடாதுன்றதுக்காக 1000 காரணம் சொல்லலாம். ஆனா அவன் ஹவுசிங் போர்ட்ல இருந்து வரான்றதெல்லாம் ஒரு காரணமா சொல்றியே, உனக்கே நியாயமா இருக்கா?
கீழ பண்ண கொஞ்சம் காட்டுடா அடிச்சது யாரு யோகி பாபு இவன் பேருடா இவனான சாம்பியன் ஆனந்த மதுர போலி கீழே. பிரதர் கோல் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தது சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்ல பிளேயர் கை கொடுத்து ஏன் யோசிக்கிற? குட்ரா சூப்பர்ப்பா. டேய் வந்துடா வரடா. டேய் என்னடா ஜெயில நின்னு பாக்குற மாதிரி பாக்குறீங்க? கிரவுண்ட்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். வாடா போய் விளையாடலாம். வாங்கப்பா. தேங்க்ஸ் நான் கடவுளே. எங்க போற? இரு சொல்றேன். அண்ணா நேரா போங்கண்ணா. பீச்சுக்கு போறோம் தானே சொன்னேன். அதான் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றேன்ல. இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்? இங்க பாரு ரம்யா, நான் சொல்றது பொறுமையா கேளு. ஏற்கனவே 10 நாள் டேட்ஸ் தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறமும் தள்ளி போறது எனக்கு சரியா படல. ஹாஸ்பிட்டல் போய் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணனா 1 ஹவர்ல ரிசல்ட் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தப்பாவாது. எனக்கு கேட்காம என்ன எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சத்தியம்லாம் பண்ண. இங்க பாரு, இப்போ அதை பத்திலாம் பேச நேரம் இல்லை சரியா? நீ முதல்ல இறங்கி வா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? இல்ல சீனியர், இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இதை பத்தி சொன்னேன். பேசி உள்ள கூட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் போயிடலாம். சீக்கிரம் போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஓ டேய் பாசிட்டிவ் வந்தா என்னடா பண்ண போற? உள்ள வெயிட் பண்ணுங்க, டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். மா ஏய் என்னன்னு சொல்லி என்ன வர சொன்ன? அடிபட்டிருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் வாமா தானடி சொன்னேன். இங்க வந்து கேட்டா டாக்டர் உனக்கு அபார்ஷன் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. என்னடி? ரொம்ப பயமா இருந்துச்சுமா. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியலம்மா. தெரியாம பண்ணிட்டு சாரிம்மா. நீ இப்ப பண்ணது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அவ்வளவு முன்னாடி அவசரம் உங்களுக்கு. இந்த வயசு வேகத்துல பண்ற தப்புனால எத்தனை குழந்தைங்க கருவுல இறக்குது தெரியுமா? இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுமா. புள்ளவரம் கிடைக்காம கோயில் கோயிலா ஏறி டாக்டர் எல்லாம் பார்த்து லட்சமா செலவு பண்றவங்களுக்கு கூட புள்ளவரம் கிடைக்காதுடி. நீ என்னடானா 10 மாசம் சுமந்து பெத்து எடுக்க வேண்டிய குழந்தைய இப்படி கருவிலே கொண்டுட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேடி. என்ன விட்டுடுங்கம்மா. எங்கேயாவது போய் செத்து போயிடுறேம்மா. உங்க பேரு? ரம்யா. வயசு? 22. கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு தானே வந்திருக்கீங்க. சொல்லுங்க, கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? ஹலோ, ஏங்க? டேய் ரம்யாடா, அழுதுன போறா. ரம்யா 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 ஒரு நிமிஷம் நில்லு ரம்யா. ரம்யா டெஸ்ட் எடுத்தே இல்லையா? இல்ல. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு டெஸ்ட் தானே எடுக்க சொல்றேன் நானு. அதுக்கே இவ்ளோ சீன் போடுற? நான் சீன்லாம் ஒண்ணு போடல. இப்போ டெஸ்ட் எடுத்து நீ என்ன பண்ண போற? பாசிட்டிவ் என்னைக்கு தெரிஞ்சுக்க வேணாமா? சரி, பாசிட்டிவ்னே வெச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவியாவா? பின்ன இந்த வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்துக்க முடியும்? கலைக்கிற தவிர வேற வழியே இல்ல. ஒரு உயிரோட வேல்யூ என்னங்கிறது உனக்கு இன்னும் தெரியல பிரபு. பப்பி 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 மூச்சு விடு பப்பி. பப்பி ஐயோ
மூச்சு வர விட மாட்டேங்குது. ஹலோ டாக்டர், நான் பிரபு பேசுறேன் டாக்டர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பான் கலர் லேப்ரேட்டரி எடுத்துட்டு வந்தேன் பப்பின்னு. ஞாபகம் இருக்கா டாக்டர்? டாக்டர் அது என்னாச்சுனே தெரியல டாக்டர். திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு டாக்டர். டாக்டர் 2 நாள்ல வேற பிரெக்னன்சி இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது? நான் கொடுத்த 2 மருந்து கொடுத்தீங்களா இல்லையாப்பா? ஐயோ மறந்துட்டேன் டாக்டர். என்னப்பா விளையாட்டு புள்ள மாதிரி பேசுறீங்க? நான் வேற ஊர்ல இல்ல. நான் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. முதல்ல டாக் தூக்கிட்டு வெப்பரியா போங்க. சரி டாக்டர். பப்பி எதுவும் இல்ல பப்பி, நான் பாத்துக்கிறேன் பப்பி. ஆட்டோ ஒரே ஆட்டோ. என்னப்பா? நான் நாய்க்கு உடம்பு தெரியலண்ணா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேண்ணா. அண்ணா பப்பிக்கு உடம்பு தெரியலண்ணா, ஒரே தெரியுண்ணா. பப்பி கவலைப்படாத பப்பி, ஆட்டோ வந்துச்சு, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரியா? ஆட்டோ போகாதடா. பப்பி 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 கண்டு திறக்க மாட்டாளே. பிரெக்னன்ட்டா இருக்கா? ஆமாண்ணா. 58 நாள் கழிச்சா குட்டியே போடும். இப்போ கிளம்பு, காலைல வா, முதல்ல ஆளா பார்த்து அனுப்பிச்சிடுறேன். போ. ஏய், ஏன் கத்துற? இருக்க தானே சொல்றாங்க. என்ன இங்க சத்தம்? என்ன பாச்சு? அக்கா பப்பி பிரெக்னன்ட்டா இருக்குக்கா. ஏண்டா நாய் வலியில துடிச்சிட்டு இருக்காங்க, நீ எனக்கு என்ன பார்த்துட்டு இருக்க? ஏமா பார்த்தா உனக்கு இதே பழமா போச்சு. அக்கா டாக்டர் கிட்ட கூட்டி போக்கா. நீ வா நான் கூட்டி போறேன். மாசமா நான் ரொம்ப நேரம் கையில் வச்சு கூடாது. சரி ரவி. டாக்டர் கூட்டு வர. டாக்டர் டாக்டர் இங்க இல்ல. இரு போய் கூட்டு வந்துடுறேன். பப்பி டாக்டர் அக்கா பப்பி மூச்சு இல்லாம இருக்குக்கா, சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம். டாக்டர் 57 நாள் ஆயிடுச்சு. டாக்டர் பிரெக்னெண்டா இருக்கு, மூச்சு பேச்சு இல்லாம இருக்கு. கொஞ்சம் வந்து பாருங்க. சார், ஒரு எமர்ஜென்சி கேஸ். நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். தேங்க்யூ. பப்பி டாக்டர் 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 பப்பி பாருங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர்.
எவ்வளவு நேரமா இப்படி இருக்கு? டாக்டர் 2 மணி நேரமா இப்படி தான் டாக்டர் இருக்கேன். நான் பண்ணுங்க டாக்டர். ஏமா ஓட்டிக்கு எடுத்துருவாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அக்கா அப்படியே பொறுமையா தூக்கி கொடுக்கா. எப்படி படிக்கிறீங்க? டாக்டர் பப்பி பப்பி டாக்டர் டாக்டர் வயித்துல இருக்கிற குட்டிகளோட கழுத்துல தாயோட தொப்புள் கொடி சுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். எய்தர் என்னால தாயை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா குட்டிகளை காப்பாற்ற முடியும். டாக்டர் அப்பெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எனக்கு ரெண்டுமே முக்கியம் டாக்டர். ஏதாச்சும் பண்ணி ரெண்டுத்தையும் காப்பாத்துங்க டாக்டர். டோன்ட் வரி. என்னால சர்ஜரிக்கு அப்புறம் தான் எதையுமே சொல்ல முடியும். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. அம்மா கூட்டிட்டு போங்கம்மா. வெளியே இருங்க. டாக்டர் பார்த்து வா. டாக்டர் ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். வெளில இருப்பா. பப்பி பப்பி நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன். பப்பி என்னால தான்ப்பா சாவ போகுது. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. ஏன் பிரபு அழாத? தம்பி கொஞ்சம் வாப்பா. என்ன காச்சு? நீ வாப்பா, நான் சொல்றேன். பப்பி 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 ரம்யா எடு ரம்யா. ரம்யா ஷோ ரம்யா எடு ரம்யா. ரம்யா ப்ளீஸ் 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 ரம்யா. ஷோ அப்பா உன் ஃபோனை கொடுப்பா. உன் ஃபோன் என்னாச்சு? கொடுப்பா. யாருக்குடா ட்ரை பண்ற? அப்பா இருப்பா. ரம்யா எடு ரம்யா. ஹலோ ரம்யா. டேய் யார் ரம்யா? ரம்யா எங்க இருக்குன்னு சொல்லு ரம்யா. பிரபு இப்போ உனக்கு என்ன வேணும்? உன்னை 2 நிமிஷம் வந்து பார்க்கணும் ரம்யா. எங்க இருக்குன்னு சொல்லு ரம்யா. அதான் கால் பண்ணாதன்னு சொல்லிட்டேன்ல. ரம்யா ரம்யா ப்ளீஸ் ரம்யா சொல்லு ரம்யா. நான் ஊருக்கு கிளம்புறேன் பிரபு. இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். ரம்யா நான் வந்துட்டேன் ரம்யா. 10 நிமிஷத்துல வந்துருவேன் ரம்யா. என்னால 10 நிமிஷத்துக்கு மேல வெயிட் பண்ண முடியாது பிரபு. சரி ரம்யா அங்கே இரு ரம்யா, நான் வந்துடுறேன். ஏய் எதுக்கு அஜெண்டா ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன எப்படி இருக்கு நாய்? சீனி பப்பிலாம் சூப்பரா இருக்கு சீனி. குட்டிலாம் வேற போட்டுருக்கு சீனி. 7 குட்டி போட்டுருக்கு சீனி. அது பார்த்துனே இரு, நான் வந்துடுறேன். பைசாவி கூட. அப்பா இந்த போனை புடியேன். எங்கப்பா போறான்? யாரோ ரம்யாவை பார்க்க போறேன்னு போறான். யாரா ரம்யா? எனக்கு தெரியாது. எதனா குத்து ரம்யா இருக்கும். வாங்க குட்டிகளை பார்க்கலாம். இல்லைன்னா அம்மாவோட சொல்றேன் வாங்க. ரொம்ப சாரி ரம்யா. இப்போ சொல்றேன், நீ நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீயே என்ன வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக போறதில்ல. இது நம்ம குழந்தை.
இதுக்கு நான் தான் அப்பா, நீ தான் அம்மா. யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த குழந்தைய நான் விட்டு கொடுக்கவே போறதில்ல. ரம்யா, ஒரு உயிரோட வேல்யூனா என்னன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு ரம்யா. ஐ லவ் யூ so much ரம்யா. பிரபு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன ரம்யா? எனக்கு பீரியட்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? எனக்கு பீரியட்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன்டி இவ்வளவு தள்ளி போச்சு? அது அம்மா கிட்ட கேட்டேன். என்ன சொன்னாங்க? பீட்சா பர்கர் மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா தள்ளி போறது நார்மல்னு சொன்னாங்க. அப்போ 3 மாசத்துல வயிறு பேசுறது நீ அம்மா, நான் அப்பா, குழந்தை, கோக்குவா அதெல்லாம் எதுவுமே இல்லையா? உங்க வீட்ல எப்ப சொல்ல போற? வீட்ல. எங்க வீட்ல? நீ போன உடனே முதல் வேலையா வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி தானே பேச போறேன். அவங்கள அப்படியே கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். இங்க மதுரைக்கா? ஆமா. நாளைக்கு காலைல எழுந்த உடனே முதல் வேலையா அப்பா அம்மாவை கூட்டிட்டு பீஸாவோட மதுரைக்கு வந்துடுறேன். என்ன சொல்ற? பிரபு, பிரபு, இந்த பீஸா 15 நாளா சாவடிச்சுட்டு சாப்பிட விடாம தூங்க விடாம பிரபு, இதுக்கு நான் மொரட்டு சிங்களாவே எடுத்திருப்பேன். எங்க எங்க போனா அவன்? இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆள காணுமேங்க. எங்க பாருங்க அவன்? அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க இருக்கான்? ஃபோன் பண்ணி கேளு. சும்மா எப்ப பார்த்தாலும் லேட். என்னாச்சுடா? டம்னு இருக்க மாட்டியா நீ? அதோ வருது பாரு மூதேவி. வந்துட்டு எங்கடா போயிருந்த? இதை வாங்க போயிருந்த சீனியர். என்னடா இது? அதை விடுங்க, பொண்ணோட அப்பா அம்மா எங்க? ஒப்பனை பில்லு கட்ட சொன்னா கட்ட மாட்டேன்டாடா. அது அவங்க கட்ட போயிட்டாங்க. வா முதல்ல இது ரெண்டுத்தையும் சமாளிப்போம். பிரபு, தப்பே செய்யாதவன்லாம் ஹீரோ இல்லை. தான் செஞ்ச தப்பை உணர்ந்து திருந்துறான் பாத்தியா, அவன் தான் ஹீரோ. இந்த படத்துக்கு நீ தான்டா ஹீரோ. போ. நான் எங்க போறேன்னு கேட்க மாட்டியா? நீ எங்க போன எனக்கு என்னையா? செகண்ட் பார்ட் இருக்குல்ல, அப்ப வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு. டேய், பார்ட் 2ல நான் இருக்கேன்ல. இந்த படத்துல உன்னை கட் பண்ணலாம்னுக்குறோம்.